மலை உச்சியில 2 சடலங்கள் கிடைக்குது. அந்த சடலங்கள் மூஞ்சில ஈயத்தால் ஆன முகமுடி பூசப்பட்டிருந்திருக்கு. 1967 பிரேசில்ல ஒரு மலை உச்சியில 2 சடலங்கள் கிடைச்சிருக்கு. அந்த சடலத்துல மூஞ்சி ஃபுல்லா ஈயத்தால் ஆன முகமுடி பூசப்பட்டிருந்திருக்கு. யார் என்னன்னு தெரிஞ்சதும் போலீஸ் அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. போலீஸ் அந்த இருவரும் விசாரித்த போது அவங்க 2 பேரும் எலக்ட்ரானிக்கல் தொழில்நுட்ப நிபுணர்கள் தெரிய வருது. அந்த 2 பேரும் வீட்டில் நாங்கள் ஒரு வேலைக்காண்டி போயிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு போனதாகவும் பல மாதங்கள் கழிச்சு திரும்பி வராதாகவும் சொல்லப்படுது. அவங்க சுற்றி இருக்கிற இடத்துல ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்னதாக லெட்டர் மாதிரி ஒன்று கிடைக்குது. அந்த லெட்டர் என்ன எழுதியிருந்திருக்குன்னா, சூட்கேஸை கொடுத்துருங்க, நான் சொல்லும் வரை காத்துடுங்கள், அதுக்கப்புறம் முகமூடியே போட்டுக்கோங்கன்னு சொல்லி அது இருந்துச்சு. அவங்க எந்த விதமான சூட்கேஸும் கொண்டு வரல, எந்த விதமான வந்துட்டு போன அடையாளமும் எதுவும் தெரியல. ஆனால் அந்த ஈயம் மட்டும் மூஞ்சில் பூசப்பட்டிருந்திருக்கு. இந்த கேஸ் ஒரு மிஸ்ட்ரியாகவே இருந்தாலும் யார் என்ன ஏதுன்னு இன்னமும் தெரியவில்லை. சில பேர் இவங்க வேற்றுக்கிரகவாசியோட தொடர்புல இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சில பேர் இவங்க ஆன்மீக முறையில் ஏதோ ஒரு ரிச்சுவல் பண்ணியிருக்கலாம்னு சொல்லப்படுது. இருந்தாலும் ஈயத்தால் முகமூடி எப்படி நினச்சி பார்க்க முடியல.